இன்னைக்கு கமல் சார் எடுத்துக்கோங்க, பார்த்தீங்கன்னா சிம்பு வாய்ஸ் கேட்குற மூடில். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் சத்யா அவங்களை பார்க்கும்போது ஒரு எவ்வளோ ஸ்வீட்டான ஒரு லேடி அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு மனசில் பட்டுச்சு. ஏன்னா அவ்வளோ பாசமாக என் கூட வந்து பழகினாங்க, இயல்பாக இருந்தாங்க. அவ்வளோ பெரிய ஃபேமிலியிலேருந்து வந்தால் கூட அவ்வளோ இயல்பாக இருந்தாங்க, ரொம்ப சிம்பிளாக என் கூட பழகினாங்க. அதுலேருந்தே எனக்கு வந்து அவங்களோட பேசுகிறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எனக்கு அப்போது ரொம்ப ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணா கரிகாலன் அண்ணா பார்க்கும்போது அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்பீரமான ஒரு பர்சனை நான் பார்த்தேன். அவரை பார்த்த உடனே ஒரு தைரியம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்தார். அந்த தைரியமும் அந்த ஸ்வீட்னஸும் கலந்து இன்னைக்கு சித்தார்த்தா வந்து இருக்காங்க அப்படின்றது தான் நான் சொல்ல முடியும். அதே மாதிரி சித்தார்த்தா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பார்த்தேன். இப்போ மட்டும் இல்லை, அவங்க அம்மா வந்து எவ்வளோ ஆசைப்பட்டு எவ்வளோ அவங்கள வந்து அவங்களோட டேலண்ட்டை வளர்க்கணும் அப்படின்றது வந்து நான் ஒரு தடவையும் எனக்கு மெசேஜ் காமிச்சிட்டே இருப்பாங்க. நானும் வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு குழந்தை மேலே போட்டு அந்த எஃபர்ட்டு போட்டு எப்படி வளர்க்குறாங்கன்றதுலேயே தெரியும். ரொம்ப அந்தளவுக்கு அதுவும் அந்த குழந்தைக்கு அவ்வளோ ஆர்வம் இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த மேடையில் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எனக்கு சித்தார்த்தை பார்த்த உடனே சின்ன வயசுலேருந்து நானும் கீர்த்தியும் எங்கள் 2 பேருக்குமே தெரிஞ்ச ஒரு ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா 5 எல்லாமே பாட்டு பாடுவாங்க. சின்ன வயசுலேருந்து எங்கள் கூட தான் டான்ஸ் கிளாஸில் 4 வயசுலேருந்து எங்கள் கூட தான் ஆடிட்டே இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து பாட்டு எங்கள் அம்மா கிட்ட தான் கற்றுக்கிட்டாங்க. பாட்டு, டான்ஸு, காலையில் ஸ்கூல் முடிச்சு வந்த உடனே பாட்டு, அதுக்கப்புறம் டான்ஸு, அதுக்கப்புறம் ஆக்டிங், அதுக்கப்புறம் ஸ்டண்ட் கிளாஸ், இந்த மாதிரி ஜிம்னாஸ்டிக் கிளாஸ் எங்கெங்கேயோ போவாங்க. ஸோ அத்தனை ட்ரம் கிளாஸ்க்கும் போவாங்க. அது அத்தனை டேலண்ட்டும் இந்த குழந்தைகிட்ட நான் பார்க்குறேன் அப்படின்றது நான் சொல்லுவேன். அதே மாதிரி அவர் மட்டும் இல்லை, இன்னைக்கு கமல் சார் எடுத்துக்கோங்க. கமல் சாரும் எல்லா விதத்துலேயுமே வந்து அவர் ரொம்ப டேலண்டட். ஆக்டிங்லேயா இருக்கட்டும், சிங்கிங்லேயா இருக்கட்டும், டான்ஸ்லேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே டேலண்டட். அந்த வரிசையில் பார்க்கும்போது தனுஷ், அப்புறம் பிரசாந்த், அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு சித்தார்த் கிட்ட நான் அந்த ஆர்வத்தை பார்க்குறேன். அது கற்றுக் கொடுக்கறதுக்கு வந்து இத்தனை மாஸ்டர்ஸ் இருந்தாலுமே பேரண்ட்ஸ் அது வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொண்டு போகிறாங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த பெருமை வந்து கரிகாலன் அண்ணனுக்கும் சத்யா அவங்களுக்கும் தான் நான் சொல்லுவேன் நான். ஸோ உங்களோட ஒரு அன்பான ஒரு குணம் வந்து கண்டிப்பாக அந்த குழந்தைக்கும் இருக்குது. அவங்களுக்கு டேலண்ட் கண்டிப்பாக வளருவாங்க, சூப்பர் ஹிட் ஆவாங்க. இதே மேடையில தான் நானும் கீர்த்தியும் 5 வயசுல கீர்த்தி ஏறினா இதே மேடையில், இந்த மேடையில் ஏறினவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு ஐஸ்வர்யா ராய் வந்து ஏறினாங்க, இங்கே பெரிய ஹீரோயின் ஆகிட்டாங்க. கீர்த்தி வந்து இங்கே நானும் கீர்த்தியும் சேர்ந்து ஃபிலிம்ஃபேர் அவார்ட்ஸ் அவ்வளோ பெரிய ஃபங்க்ஷன், அது ஒரு பெரிய அவார்ட் ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து நாங்கள் 2 பேரும் ஆடி இருக்கோம். அவளுக்கு 5 வயசு, எனக்கு வந்து ஒரு 7-8 வயசு இருக்கும். அந்த டைம்லேயே நாங்கள் இந்த ஸ்டேஜில் ஆடி இருக்கோம். கண்டிப்பாக இந்த ஸ்டேஜை தொட்டவங்க யாருமே வந்து ஜெயிக்காமல் போனதே கிடையாது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அந்த வகையில் ஆண்டவன் கண்டிப்பாக சித்தார்த்துக்கு வந்து நல்ல ஆசீர்வாதமும் எல்லா திறமையும் கொடுப்பாங்க அப்படின்றது நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த அருமையான நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு நன்றி. முதல்ல இந்த விழாவுடைய நாயகன் சித்தார்த்துக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த சின்ன வயசில் வந்து இவ்வளோ பெரிய அரங்கம், இவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் மத்தியில், இவ்வளவு பெரியவர்கள் மத்தியில், இவ்வளவு கலைத்துறையை சார்ந்த அத்தனை ஜாம்பவான்கள் மத்தியில் ஒரு கைத்தட்டல் கிடச்சி ஒரு மேடை கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். முதல்ல அந்த குழந்தைக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல், அரங்கம் நிறைந்த கைத்தட்டல் கொடுங்க. 5 லாங்குவேஜ். ஆனால் அவன் டான்ஸ் ஆடினா நான் பார்த்தேன். எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. அவன் டான்ஸ் எண்டில் ஒரு மேட்ரு சொன்னான், அதை நீங்கள் இப்போ கவனிச்சிருக்க மாட்டீங்க. இன்னைக்கு வந்து இந்த ஸ்ரீதர் மாஸ்டர் வல்லைங்கிறத எவ்வளோ நூதனமாக ஒரு வார்த்தையை போட்டான் பார்த்தீங்களா? மாஸ்டரை கூப்பிடுங்க நாங்கள். கடைசியில் பார்த்தா நான் ஆடினாலே மாஸ்டர் ஆடின மாதிரி தான் அப்படின்னு முடிச்சு விட்டான் பாருங்க.
அங்கே பார்த்தேன் அவனுடைய இதை. எங்க குட்டி சித்தார்த்துங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய ஆல்பம் பண்ணணும். ஏன்னா எனக்கும் சின்ன வயசுல மிஸ் மேல நிறைய க்ரஷஸ்லாம் இருந்திருக்கு. இப்போ வரையும் அந்த க்ரஷ் இருக்கு, மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான க்ரஷ், அப்படி சொல்ல வர்றேன். கீ டக்குன்னு சிரிச்சிடக்கூடாது. பிகாஸ் ஐ எம் ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி, உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால அந்த விதத்தில் சொன்னேன். உன் வயசுல எல்லாம் நான் எத்தனை ஆல்பம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? என் போட்டோவெல்லாம் எடுத்து ஒட்டியிருக்கேன் நோட்ல. நிறைய ஆல்பம் பண்ணியிருக்கேன். புரிஞ்சா? புரிஞ்சிருச்சுன்னா ஓகே, தேங்க்யூ. இந்த குழந்தை வந்து இன்னும் பெரிய பெரிய நிகழ்வுகள், இன்னும் எதிர்காலம் நிறைய இருக்கு. அதுக்கு பெற்றோர்கள் அவ்வளவு தூரம் வந்து சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்பு குழந்தைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி சொல்லிட்டு போனா எப்படி? இருங்க, அது எப்படி ஒரு வாய்ஸ் கூட இங்க நீங்க எடுக்காம எப்படி நாங்க உங்களை விடுவோம்? ஏதாவது ஒரு வாய்ஸ் ப்ளீஸ்ண்ணே. இத வாய்ஸ் கேட்குற மூடில் அவங்க இருக்காங்களான்னு தெரியலையே. சரி, ஒரே ஒரு வாய்ஸ் தான். வைரமுத்து சார் போயிட்டாரா? அப்பாட, அப்ப அவரை மாதிரியே பேசிடுவோம். வைரமுத்து சார் வந்து குழந்தையை வாழ்த்தி பேசியிருந்தா, இந்த விழாவின் நாயகன் பச்சை பாலகன் சித்தார்த், மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் உன்னை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியும், உலகமே உன்னை திரும்பி பார்க்கும், பால் புளிக்கும், படுக்கை கசக்கும், பட்டினி கிடந்து பழகுவாய், தபால்காரன் தெய்வமாவான், உன் பிம்பம் பட்டே கண்ணாடி உடையும், இறந்து கொண்டே வாழவும் செய்வாய், வாழ்ந்து கொண்டே சாகவும் செய்வாய். கிரஸ் மேலே மிஸ் மேலே கிரஸ் இருந்தால் மிஸ் மேலே கிரஸ், பின்னாடி திரிந்தால் காலியாகி விடும் உன் பர்சு, கடைசியில் நீ போக வேண்டிய இடம் ஒரு நர்ஸு. நன்றி, வணக்கம்.